வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறோம், பஸ்லையோ ட்ரெயின்லையோ போகிறோன்னா அப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸை இன்றைக்கி ஹிந்தியில் கற்றுக்கலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு எங்கே போனாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். இந்த ரோடு எங்கே போகுது அப்படின்னு கேட்போம்ல, இதை ஹிந்தியில் கேட்கணும்னா யஹ் ராஸ்தா கஹான் ஜாத்தா ஹே அப்படின்னு கேட்கலாம். யஹ் ராஸ்தா அப்படின்னா இந்த வழி, கஹான் ஜாத்தானா எங்கே போகுது அப்படின்னு அர்த்தம். அவங்க பதில் என்ன சொல்லுவாங்க, நேராக போங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ சீதே ஜாவோ, சீதே அப்படின்னா நேரா, ஜாவோன்னா போ அப்படின்னு அர்த்தம். ஜாயியே அப்படின்னா போங்க அப்படின்னு மரியாதையாக சொல்கிறது. இடது பக்கம் திரும்புங்க, இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம், பாயங் முடோ, பாயங் முடோ. பாயங் அப்படின்னா லெஃப்ட் சைடு, முடோ அப்படின்னா திரும்பு அப்படின்னு அர்த்தம். இதுவே வலது பக்கம் திரும்புங்க, இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா தாயங் முடோ, தாயங் முடோ. தாயங்னா ரைட் சைடு, முடோனா திரும்புன்னு அர்த்தம். தாயங் முடோ அப்படின்னு சொல்லலாம். பெட்ரோல் ஸ்டேஷன், பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குது, இது எப்படி கேட்கலாம், பெட்ரோல் பம்ப் கஹாங் ஹே, பெட்ரோல் பம்ப் கஹாங் ஹே அப்படின்னு கேட்கலாம். எவ்வளோ தூரம் இருக்குது, இது எப்படி ஹிந்தியில் கேட்கலாம், கித்தினி தூர் ஹே, கித்தினி தூர் ஹே. கித்தினினா எவ்வளவு, தூர்னா தூரம். ஸோ கித்தினி தூர் ஹே அப்படின்னா எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு கேட்குறது. பக்கத்தில் பெட்ரோல் பம்ப் இருக்கா, இது எப்படி கேட்கலான்னா பாஸ்மே பெட்ரோல் பம்ப் ஹைக்கியா அப்படின்னு கேட்கலாம். பாஸ்மேனா அருகில், பெட்ரோல் பம்ப் அப்படின்னா பெட்ரோல் ஸ்டேஷன், ஹைக்கியானா இருக்கா என்ன அப்படின்னு கேட்குறது. அதாவது பாஸ்மே பெட்ரோல் பங்க் ஹைக்கியா அப்படின்னு கேட்குறது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். எவ்வளோ பெட்ரோல் போடணும், இது எப்படி கேட்கலாம், கித்துனா பெட்ரோல் பர்னா ஹே. கித்துனா பெட்ரோல் அப்படின்னா எவ்வளவு பெட்ரோல், பர்னா அப்படின்னா ஃபில் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ கித்துனா பெட்ரோல் பர்னா ஹே அப்படின்னு கேட்குறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபுல் டேங்க் பண்ணுங்க, இது எப்படி சொல்லலாம், கிருப்பையா பூரா டேங்க் பர் தீஜியே அப்படின்னு சொல்லலாம். பூரா டேங்க்னா ஃபுல் டேங்க், பர் தீஜி அப்படின்னா நிரப்பி தாருங்கள் அப்படின்னு அர்த்தம். கிருப்பையா பூரா டேங்க் பர் தீஜியே. பெட்ரோல் தீந்துருச்சு, இது எப்படி சொல்லலாம், பெட்ரோல் கத்தம் ஹோ கயா, பெட்ரோல் கத்தம் ஹோ கயா. கத்தம் அப்படின்னா முடிஞ்சு போகிறது, ஹோ கயா பெட்ரோல் முடிஞ்சு போச்சு. டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, இது எப்படி சொல்லலாம், டயர் பஞ்சர் ஹோ கயா, டயர் பஞ்சர் ஹோ கயா அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ், டயர் பஞ்சர் ஹோ கயா அப்படின்னு சொல்லலாம். இங்கே கொஞ்சம் நேரம் நிற்கலாம், இது எப்படி சொல்லலாம், ஹம் யஹாங் தோடி தேர் ருக்தே ஹேங் அப்படின்னு சொல்லலாம். ஹம்னா நாம், யஹாங்னா இங்கே, தோடி தேர் அப்படின்னா கொஞ்ச நேரம், ருக்தே ஹேங் அப்படின்னா நிற்கலாம் அப்படின்னு சொல்கிறது. டயரில் காற்று கம்மியாக இருக்குது, இது எப்படி சொல்லலாம், டயர் மே ஹவா கம் ஹே. டயர் மேனா டயரில், ஹவான்னா காற்று, கம் ஹேனா கம்மியாக இருக்குது. டயர் மே ஹவா கம் ஹே அப்படின்னா டயரில் காற்று கம்மியாக இருக்குது. இங்கே பார்க்கிங் இருக்கா இல்லையா, இது எப்படி கேட்கலாம், யஹா பார்க்கிங் ஹைக்கியா அப்படின்னு கேட்கலாம். யஹாம் பார்க்கிங்னா இங்கே பார்க்கிங், ஹைக்கியா அப்படின்னா இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறது. இங்கே நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, எப்படி சொல்லுவாங்க, யஹா ரூக்னா மனாஹே அப்படின்னு சொல்லுவாங்க. ரூக்னானா நிப்பாட்டுறது, மனாஹைனா நாட் அலவுடு கூடாது, தடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். யஹா ரூக்னா மனாஹே. மரங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கே இந்த வழியில், எப்படி சொல்லலாம், பேட் பஹுத் சுந்தர் ஹே. பேடுனா ட்ரீஸ், பஹுத் சுந்தர்னா ரொம்ப அழகாக இருக்குதுன்னு அர்த்தம். கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது, இது எப்படி சொல்லலாம், மௌசம் பஹுத் அச்சா ஹே. மௌசம்னா கிளைமேட், பஹுத் அச்சானா ரொம்ப குட், ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த பாதை சரியான பாதையா, எப்படி கேட்கலாம், யஹ் ராஸ்தா சஹி ஹை கியா. யஹ் ராஸ்தானா இந்த பாதை, சஹி ஹை கியா அப்படின்னா சரியானதா அப்படின்னு கொஷினாக கேட்குறது. நாங்கள் வழி தொலைஞ்சிட்டோம், வழியை மறந்துட்டோம், இது எப்படி சொல்லலாம், ஹம் ராஸ்தா பூல் கயே. ஹம் ராஸ்தானா நாம் வழியை, பூல் கயே மறந்துட்டோம், கயேனா பாஸ்ட் டென்ஸ். இங்கேருந்து ஷார்ட்கட் இருக்கா, இது எப்படி கேட்கலாம், யஹாங் சே ஷார்ட்கட் ஹை கியா. யஹாங் சே இங்கிருந்து, சேனா இருந்து, ஷார்ட்கட் ஹைக்கியா இருக்கா, யஹாங் சே ஷார்ட்கட் ஹைக்கியா அப்படின்னு கேட்குறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், எனக்கு டவுனுக்கு போகணும், எப்படி சொல்கிறோம், முஜே ஷகர் ஜானா ஹே. முஜேனா எனக்கு, ஷகர்னா சிட்டி, ஜானஹேனா போகணும் அப்படின்னு அர்த்தம். முஜே ஷகர் ஜானா ஹே. நெக்ஸ்ட் பாருங்கள், சரியான வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறோம். கிருப்பையா சஹி ராஸ்தா பத்தாயியே. கிருப்பையா அப்படின்னா ப்ளீஸ், சஹி ராஸ்தா அப்படின்னா சரியான வழி, பத்தாயியே அப்படின்னா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறது. முஜே சஹி ராஸ்தா பத்தாயியே.
இந்த ரோடு டிராஃபிக் நிறைய இருக்குது. இது எப்படி சொல்லலாம்? யஹ் ராஸ்தா டிராஃபிக் சே பரா ஹே. யஹ் ராஸ்தா இந்த வழி, டிராஃபிக் சே டிராஃபிக்னால, பரா ஹே நிரம்பி இருக்கிறது. யஹ் ராஸ்தா டிராஃபிக் சே பரா ஹே அப்படின்னு சொல்கிறோம். வேறு வழி இருக்கா? இது எப்படி கேட்கலாம்? கோயி தூஸ்ரா ராஸ்தா ஹே கியா? கோயி தூஸ்ரா அப்படின்னா கோயினா வேறு ஏதாச்சும், தூஸ்ரா ராஸ்தானா இன்னொரு வழி, ஹை கியா இருக்கா அப்படின்னு கேட்குறது. எனக்கு சீக்கிரம் போகணும் எப்படி சொல்லலாம்? முஜே ஜல்தி பகுஞ்ச்னா ஹே. முஜேனா எனக்கு, ஜல்தினா சீக்கிரம், பகுஞ்ச்னானா போய் சேரணும். முஜே ஜல்தி பகுஞ்ச்னா ஹே அப்படின்னு சொல்கிறோம். எனக்கு சீக்கிரம் போகணும். வழி புரியலை. இது எப்படி சொல்லலாம்? முஜே ராஸ்தா சமஜ் மே நஹி ஆயா. முஜே ராஸ்தானா எனக்கு வழி, சமஜ் மே நஹி ஆயா புரியலை, தெரிஞ்சிக்க முடியலை, அவங்க சொல்கிற வழியை நம்மளால் புரிஞ்சிக்க முடியலைன்னு அர்த்தம். ஸோ திருப்பி சொல்ல முடியுமான்னு கேட்குறோம். இது எப்படி ஹிந்தியில் கேட்கலாம்? கியா ஆப் ஃபிர் சே பதா சக்தே ஹேங் அப்படின்னு கேட்கலாம். கியா ஆப்னா என்ன நீங்கள், ஃபிர் சே பிறகு, திருப்பியும், பதா சக்தே ஹேங் சொல்ல முடியுமா. பத்தானா சொல்கிறது, சக்தே ஹேங்னா முடியுமா. கியா ஆப் ஃபிர் சே பதா சக்தே ஹேங் அப்படின்னு கேட்குறோம். இந்த ரோடு சேஃப்டியானதா? இது எப்படி கேட்கலாம்? யஹ் ராஸ்தா சுரக்ஷித் ஹை கியா. யஹ் ராஸ்தானா இந்த வழி, சுரக்ஷித் ஹை கியா அப்படின்னா பாதுகாப்பானதா அப்படின்னு கேட்குறோம். ட்ராவல் ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. இது எப்படி சொல்லலாம்? யாத்ரா பகுத் சுகத் ஹே. யாத்ரா பகுத் சுகத் ஹே. சுகத் ஹேனா இனிமையாக இருந்தது, யாத்ரானா பயணம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த சென்டென்சஸ் வச்சு நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும், ட்ராவல் பண்ணணும்னா கண்டிப்பாக கான்ஃபிடெண்ட்டாக பேசலாம். அடுத்த வீடியோவில் இன்னும் அட்வான்ஸ் லெவல் நம்ம பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்யூ.